அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 3.1. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 3/1/2024 புதன். உமது திருவுளம் நிறைவேறுக. நற்செய்தியே வாழ்வு, நற்கருணையே வாழ்வு, திரு அருட்சாதனங்களே வாழ்வு, திருநூலே வாழ்வு, இறைவனில் என் வாழ்வு என்று பல வடிவங்களில் அசிசியார் தம்மை உருவகப்படுத்தி அதற்கொப்ப தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். இறைவனின் திருவிழமே, இறைவனின் திரு சட்டமே தன் வாழ்வும் வளமும் ஆக தன்னை வடிவமைத்து கொண்டவர். பெயர் வடிவமில்லாத பரம்பொருள் திருநூல் வழியாக மனித குலத்தை வழிநடத்தி வருகிறார். நம்மில் யாரும் கடவுளுக்கு மேலாக செயல்படாமல் இருப்பது நமக்கு கண்ணியமாகும். ஏனெனில் கடவுள் சிந்தனை போராட்டங்களை எல்லாம் கடந்திருக்கும் வல்லமையுள்ளவர், நல்லவர். திருநூட்களில் இறைவனின் பங்கு ஆவியாகவும் மனிதனின் பதில்மொழி வார்த்தையாகவும் இடம்பெற இயலும் என்பதை அசிசியார் உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். திருநூல் வடிவம். கடவுள் வானத்திலிருந்து அவர் சொற்களை நூல்களாக நம்மீது பொழிவது இல்லை. அவர் நம்முடைய வாழ்வில் உள்ளத்தில் இருந்து வழிநடத்தி வருகின்றார். செவி வழியாக பல்வேறு மரபுகள் இடம்பெறுகின்றன. காலப்போக்கில் அவர் சொல்வதை பதிவாக்கி வாக்கின்படி வாழ அழைக்கின்றார், அழைக்கப்படுகிறோம். மனித பலவீனத்தின் மத்தியில்தான் பொறுப்பாய் இருக்கின்றவர்கள் செவி வழி வரும் மரபு ஏடுகளை பரிசீலனை செய்து ஒரு சிலவற்றை தீர்க்கமாக தேர்ந்தெடுத்து கடைபிடிக்க உதவுகின்றனர். இதிலும் முரண்பாடுகள் இடம்பெற எப்போதும் வாய்ப்பு உண்டு. ஏனெனில் சுயநலம் தனியாகவும் குழுவாகவும் எளிதில் எப்போதும் நம்மை விட்டு நீங்குவது கடினம் அல்லவா? திருநூல்களில் கடவுளை சார்ந்தது என்று மாறாதது. ஏனெனில் கடவுள் மாறாதவர். ஆனால் மனித இனம் மாறுவதால், வளர்வதால் திருநூல் தொகுப்பில் மாற்றத்தையும் காண முடியும். எடுத்துக்காட்டாக, அன்று பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும் பண்பு இருந்தது. ஆனால் இன்று அடித்தால் மறுகணத்தை காட்டு என்ற கடவுளின் கருணை வளர்ந்து வருகிறது. இதை இயேசுவே அன்று சொல்லப்பட்டது இது. ஆனால் நான் இன்று எவ்வாறு சொல்கிறேன் என்று மலைப்பொழிவில் தெளிவாக்குவதை திருத்தூதர் மத்தேயு நற்செய்தி 8 புரிந்து கொள்வோம். இறை வாக்கு. இறைவன் முழு மெய்மையின் மெய்மையாக இருக்கின்றார். அவரது உதரத்தில் இருந்து எழும் வாக்கு மனு உருவாகி நம்மோடு உரையாடியதை நற்செய்தி ஏடுகள் எடுத்துரைக்கின்றன. நற்செய்திக்கு தயாரிப்பாக பழைய ஏற்பாடு உள்ளது. நற்செய்தியின் நடைமுறை வாழ்வுக்கு திருமுகங்கள் இருக்கின்றன. திருநூலை நம்பிக்கையோடு வாசிப்பது முக்கியம். புத்தியினால் மட்டுமல்ல, பக்தியோடும் திருநூலை புனிதமாக மதிப்பது முக்கியம். இறைவாக்கின் பொருளை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள இயலாது. எனவே தான் சில சமயங்களில் சிந்தனை போராட்டம் வரும்.
பல்வேறு விளக்கங்கள் இடம்பெறும். எனவே தான் பவுலடியார் இதற்கு பொருத்தமான விளக்கத்தை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் முதல் அதிகாரத்தில் தெளிவுபடுத்துவதை மதிப்போம். நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட இறைவாக்கை மீற வானதூதர் வேறு எதை சொன்னாலும் நம்பாதீர்கள். இறைவாக்கை வாசிப்பது அவர் நம்மோடு இருப்பதை உணர்வதே நமது முதலும் முடிவுமான திருப்பணியாகும். வாக்கு படைப்பில் துவக்க முதல் இருக்கின்றது. மனு உருவானது, மீட்பானது என்பதை ஒவ்வொரு திருப்பலியிலும் திருவிருந்திலும் உணர்ந்து உயர்வோம். உலகிற்கு சான்றாக வாழ்வோம். வாக்கு நிறைவேறுக. இயேசுவும் அன்னை மரியாளும் ஆண்டவருடைய வாக்கின்படி திட்டத்தின்படி வாழ்ந்தது போல நாமும் அவர்களை பின்பற்றுகிறோம். இதற்கே இறைவன் மாதாவையும் தனது மகனையும் விண்ணும் மண்ணும் நம்மை இணைந்து கட்டி எழுப்ப மாபெரும் கொடை என உணர்ந்து அனுபவிப்போம், பகிர்ந்து கொள்வோம். நான் சொல்வது, நீர் சொல்வது, அவர்கள் சொல்வது என்ற சொல் போராட்டத்தை குறைத்து அதைவிட மேலாக நீக்கிவிட்டு உயிர்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதில் நாம் வெற்றி பெற்றிடன் தனிநபர், குடும்பம், சபை எல்லாம் மிகவும் சிறப்பாக வாழ்வும், சான்று பகரும். எனவே தான் நாம் உரையாடும் பொழுது எப்பொழுதும் விழிப்பாய் இருப்பது முக்கியம். இதனால் நாம் இயேசு என்னும் வாக்கில் நம்பிக்கையோடு ஒன்றுபடுவோம். ஒருவர் ஒருவரை புண்படுத்த மாட்டோம். அமைதி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருக்கும். இவ்வாறே நம்மை சூழ்ந்துள்ள பிற மறையினர் தங்கள் மறையில் கடவுள் என்ன சொல்லுகின்றார் என்று அதற்கு உடன்பட்டால் நமது பாரத நாடு இன்னும் அதிகமாக ஆழமாக ஒற்றுமையாக இருக்கும். இதைத்தான் உண்மையான அரசியல் தலைவர்கள், தலைவிகள், சமய தலைவர்கள், தலைவிகள், அயல்நாட்டு மக்கள் அனைவரும் கடைபிடிக்க மனதிலும் மனையிலும் முன்னடி எடுத்து வைத்தால் பாரதம் உலகிற்கே இறையரசாக புதிய சமுதாயமாக திகழும் என்பதில் சந்தேகமில்லை. இவ்வாறு தான் இந்தியா எல்லாருக்கும் சான்று பகரும் நாடாக இருக்கும். இதில் கிறிஸ்தவர்கள் சிறப்பாக, திரு ஆட்சியாளர்கள், துறவிகள் முன்னணியில் இருப்பது திரு அவையின் போதனை, இயேசுவின் வழி, இறைவனின் திருவுள திட்டம் என்பதை மறவாமல் இருப்போம், இயங்குவோம். இதற்கு துணையாக அடித்தளமாக இருப்பது தான் தியானம், ஆழ்நிலை தியானம். நாம் செயலற்ற நிலையில் இருக்கும்போது உயிர்த்த ஆண்டவரின் வழி நம்மில் செயல்படும். இதற்கு துணையாக அடித்தளமாக இருப்பது தான் தியானம், ஆழ்நிலை தியானம், ஜெபம். நாம் செயலற்ற நிலையில் இருக்கும்போது உயிர்த்த ஆண்டவரின் ஆவி நம் வழி நம்மில் செயல்படும். இதுவே நமது அழைப்பும் பொறுப்புமாகும். இதுவே ஒவ்வொரு பிரான்சிஸ்கன் அழைப்பும் பொறுப்புமாகும். இப்பணியில் சிறந்து சான்று பகிர்ந்திட ஒருவர் ஒருவருடன் ஒத்துழைத்து உயிர்த்த ஆண்டவரை அனைவர் முன்னும் நாம் வெளிப்படுத்துவோம். உமது திருவுளம் நிறைவேறும். நாளை சந்திப்போம்.